வணக்கம். இன்றைய செய்திகள். அண்மையில் கோவையில் நடந்த இயற்கை விவசாய நிகழ்ச்சிக்கு பிரதமர் மோடி வந்தார். தற்போது பாஜக விவசாய அணி சார்பில் ஈரோட்டில் துவங்கியுள்ள மாநில விவசாயிகள் மாநாட்டில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்கிறார். கடந்த தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக திமுக உறுதியளித்தது. ஆனால் இப்போது புதிதாக ஒரு ஓய்வூதிய திட்டத்தை, அதுவும் அரசு ஊழியர்களின் கடும் போராட்டம் தந்த அழுத்தம் காரணமாக அறிவித்திருக்கிறது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். அத்துடன் தேர்தலை மனதில் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். பொங்கல் பரிசு தொகுப்பை ஊழல் இல்லாமல் தரமானதாக வழங்க வேண்டும். அப்பா என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் தன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மத்திய அரசையும் பெற்றோரையும் கை காட்டுகிறார் என்றும் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுகவை விட பெரிய கட்சி ஏதுமில்லை. அதிமுக கூட்டணியில் பலமான கட்சி இணையுமா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். கூடுதல் கட்சிகள் இணைந்தால் 220 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம். தை பிறக்கும் முன் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும். தவிக தலைவர் விஜயை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை. முதல் இடத்தை அதிமுக கூட்டணிதான் பிடிக்கும். 2ஆம் இடத்திற்கு தான் திமுக தவிக இடையே போட்டி உள்ளது. தவிகவில் இணைபவர்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு உள்ளது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதிமுகவில் இருந்து வெளியே சென்றவர்களுக்கு பலம் இருந்தால் மக்களை சந்தித்தும் மாநாடு நடத்தியும் தங்களது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளார். அதிமுக சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனுக்கள் வழங்கியுள்ளனர். அவர்களுக்கான நேர்காணல் வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடக்க இருந்தது. இந்நிலையில் வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடக்க இருந்த மாவட்டங்களுக்கான நேர்காணல் முறையே வரும் 12 மற்றும் 24ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களை தந்திரமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏமாற்றியுள்ளார். அரசாணை வெளியாகும் போதுதான் திமுக அரசை பற்றி அரசு ஊழியர்கள் தெரிந்து கொள்வர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுகவின் சாதனை. ஒரு குடும்பம் நன்மை பெறவே திமுக ஆட்சி நடக்கிறது. 4.25 ஆண்டு தூங்கிவிட்டு இப்போதுதான் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஞானோதயம் பிறந்து புது திட்டங்களை அறிவிக்கிறார். சுய உதவி குழுக்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய 44 கோடி ரூபாய் ஒதுக்குகின்றனர். பணத்தை சுருட்டவே ஆய்வு என்ற போர்வையில் நிதி ஒதுக்கியுள்ளனர். அதிமுகவுக்கு கூட்டணி அமையவில்லை என ஸ்டாலின் கூறுகிறார். பொறுத்திருந்து பாருங்கள். அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். பெரும்பான்மை இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும். திமுக தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்றனர். இப்போது புதிய திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் கேட்பது பழைய ஓய்வூதிய திட்டம். ஆனால் ஸ்டாலின் குறிப்பிடுவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். பெயரை மாற்றி ஏமாற்றுகிறார். வேலை நிறுத்தத்தை நிறுத்த தந்திரமாக உத்தரவு வெளியிட்டுள்ளார் ஸ்டாலின். அரசாணை வெளியிடுகிற போதுதான் அரசு ஊழியர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வர் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் பதிவுத்துறையின் தகவல்களை சேகரித்து வைக்கும் சர்வர் வன்பொருளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்யும் பணியில் பத்திரப்பதிவுத்துறை ஈடுபட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கோளாறு விரைவில் சரி செய்யப்பட்டு துறையின் மென்பொருள் முறையாக இயங்க அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே பொதுமக்கள் இதை கருத்தில் கொண்டு பத்திரப்பதிவு தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த டிசம்பரில் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து தகுதியான வாக்காளர்களையும் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களையும் சேர்க்க டிசம்பர் 27 மற்றும் 28 தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினமும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. கடந்த 4 நாட்கள் நடந்த சிறப்பு முகாம்கள் வாயிலாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஏராளமானோர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். நேற்று முன்தினம் வரை 9.14 லட்சம் பேர் மனு அளித்துள்ளதாக தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.